friends, இது உங்க Mr.Suncity YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு டாய் அன்பாக்சிங் தான். ஆனா ரொம்ப டிஃபரண்டான ஒரு சூப்பரான டாய் தான் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோலார் கிட் டாய். And இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Now let's start the video. இதுதான் அந்த பாக்ஸ். இது வந்து நம்ம வந்து Amazonல வந்து பை பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த டாய் வாங்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். நீங்க கிளிக் பண்ணி Amazonல அப்படியே இந்த டாய் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே கம்மியான ரேட் தான். டடன் 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 உள்ள இருக்கு. எடுத்துடலாமா? சான் 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 இந்த இருக்கு பாருங்க. இதான் ஸோ இதான் நம்ம வாங்கியிருந்த இந்த 3-in-1 சோலார் கிட், அதாவது டாய். இது வந்து பார்த்தோன்னா 3 விதமாக வந்து இந்த டாயை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் சைடில் பார்த்தா தெரியும். ஒன்று வந்து டைனாசரஸு, இன்னும் வந்து ட்ரில்லிங் மிஷினு, அப்புறம் வந்து இன்செர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி. இந்த மாதிரி வந்து 3 ஆங்கிள் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி தந்தது போல் இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை யூஸ் பண்ணி சோலார் மூலயமா நம்ம வந்து இந்த டாய் வந்து இயக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து இதில் வந்து ஹைலைட்டு. ஸோ 3-in-1 கிட்டு மொத்தம் 3 விதமாக நம்ம வந்து டாய்ஸ் வந்து இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே வந்து ரேப் பண்ணியிருக்கேன். அந்த ரேப்பரை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எடுக்கலாம்ல. டடான் 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 டடான். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. நானே ரொம்ப எக்ஸைட்டிங், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் வர. ஓ, லுக் அட் திஸ் காய்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். இது என்ன இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி எல்லா பார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி, ஏதோ வெயிட்டாக இல்லாதப்ப நினச்சேன் ஏன் அப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், எல்லா பார்ட்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது இனிமேல் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அந்த பார்ட்ஸு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீல்ஸு எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீலில் தான் மேபி ஒட்டுறது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. இதை நம்மளே பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தோன்னா இதாங்க இருக்குது. எப்படி இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஏதோ சும்மா பிளாஸ்டிக்லேருந்து மேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை இனிமேல் தான் வெளில எடுக்கணும். இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும் போல். ஓகே கைஸ், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் மேனுவலில் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கியர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதில் வந்து சோலாரும் வித் மோட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சோலார் வித் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய பார்ட்டாக இருக்கும். இந்த தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் அதிலே இருக்கும். அதை பிரித்து வந்து ஃபஸ்ட்டு சோலார் பேனல் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கியர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கல, அதுக்கு பிறகு தான் கியர் பாக்ஸ். இந்த ஒரு கியர் பாக்ஸ் ரெடி பண்ணால் மட்டும்தான் மித்த 2 டாய் வந்து, அதாவது 3 டாய்க்கு சேர்த்து ஒரே கியர் பாக்ஸ் தான் இந்த கியர் பாக்ஸ். ஐ மீன் இன்ஜினை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3 டாயில் உங்களுக்கு எதை நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து இன்ஜின் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வேறு டாய் ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்லிங் மிஷின் டாய் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு வழியாக எப்படியோ அடித்து பிடிச்சி செஞ்சு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் நம்ம வந்து மேக் பண்ணணும். இன்ஜினை மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த 3 டைப் ஆஃப் டாயும் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து ட்ரில்லிங் மிஷின் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்க. ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக ஸ்மார்ட்டாக வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் வந்து பார்த்தா சோலார் தான். ஓகேங்களா? சோலாரில் தான் வந்து வெயிலில் கொண்டு இந்த டாய் வச்சோம்னா அது பாட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ரெடி கைஸ், இப்போ வந்து நம்மளுடைய இந்த சோலார் டாய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்துச்சு. நல்லா வெயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. ரெடி 1 2. ஹே நம்மளோட சோலார் டாய் இப்படி போயிட்டு போகிறேன். ட்ரில்லிங் மிஷினு வா எப்படி அழகாக போயிட்டுருக்கு பார்த்துக்கா. ஹே செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளோட ட்ரில்லிங் மிஷினு. காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ட்ரில் மிஷின் நம்ம வந்து ரெடி பண்ணது. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொரு இன்செர்ட் பூச்சி வந்து இருக்குது. அந்த பூச்சி ஒன்று ரெடி பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக வந்து டைனோசரும் செஞ்சு எப்படி இது பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இன்செர்ட் நம்ம செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்செர்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இது வந்து இருந்தாலும் வந்து பண்ணியாச்சு. எப்படியோ கரெக்டாக வந்து அதில் போட்டுற இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த தடவை. ஸோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிலில் வச்சு இந்த இன்செர்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். 3 2 3 1. என்ன பொறுமையாக நான் வருது. இதுக்கு மேலே வேகமாக நடக்காதா? 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1. 3 2 1.
Look at this guys, எப்படி நவுந்து போகுது பாருங்க. That it is called an insect. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்து இந்த இன்செட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுவும் வந்து பார்க்க நல்லா அற்புதமாக அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு. அதை விட அதாவது அந்த காரை விட இந்த இன்செட் டாய் வந்து சூப்பராக இருந்துச்சு. நகர்ந்து போகிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம டைனோசர் வந்து இப்போ வந்து மேக் பண்ணலாம். ரெடியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து அவளோட எதிர்பார்த்துருந்த டைனோசர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ரெண்டாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அண்ட் மூணாவது வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கடைசி டைம் ஒர்க் ஆகாமல் கூட போயிடுச்சு. அப்புறம் அப்படி இப்படி கரெக்ஷன்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி எப்படி வந்து சரி பண்ணியாச்சு. அண்ட் டைனோசரஸ் ரெடி ஆகிருச்சு. சோலார் பவர் சைட் டைனோசரஸ். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். 3, 2, 1. ஹே நம்மளோட டைனோசரஸ் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. அமுக்கு கமுக்கு குமுக்குன்ட்டு போயிட்டுருக்கு. காமெடி டாய். ஓ டைனோசர் வருது, ஓடுங்க எல்லாம். டைனோசர் வருது, ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க. மை காட், கேமரா வந்து கடிக்க போகுது பொண்ணு டைனோசர். ஓ மை காட், கடிச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு முக்கியமாக சொல்லி ஆகணுங்க, ரொம்ப அற்புதமாக அதை வந்து இந்த அளவுக்கு யோசித்து இதை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலு. நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு டாய்ஸ் வந்து தாராளமாக இதை வாங்கி டைம் போகிறது தான் தெரியாது. நம்ம அசம்பிள் பண்ணுறது என்னென்ன பார்ட்டுன்னு தேடி அதை அசம்பிள் பண்ணி ஸோ இதை ஓட வச்சு அது வந்து ஒரு தனி ஒரு ஃபீல் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான டாய் வந்து இது கூட வந்து என்ன சொல்கிறது நல்லா இருந்துச்சு, ஜாலியாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இது வாங்குறதுக்கு லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். ஸோ இந்த 3-in-1 சோலார் டாய் கிட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போல லைக் பண்ணிட்டு மறக்காம மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டான டாய் அன்பாக்சிங் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சன்சிட்டி. பாய்.